So, let us first finish hot deserts and cold deserts of the world. Then we can move on to Sudan or savanna climatic types of the world. அப்படி போயிடலாம். So, இப்போ when you go into hot deserts, இதை வந்து நான் உங்களுக்கு அப்படியே இதில் நான் சொல்ல முடியாது. ஸோ we have to go with our regular picture. ஏன்னா அதில் நம்ம போனோம். ஸோ போனால் மட்டும்தான் நம்ம இதை பற்றிய டீட்டெயில்ஸ் நம்ம பேச முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். என்ன ஹாட் டெசர்ட்ஸ், ஹவு ஹாட் டெசர்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு இன் த ரீஜியன்ஸ் வேர் தே ஆர். ஏன்னா ஹாட் டெசர்ட்ஸ் எல்லாமே இருக்கிற இடத்துல அது ஏன் இருக்குது அப்படின்றது. சரிங்களா? ஸோ நீங்கள் இருக்கிற இடத்துல ஏன் அப்படியே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா நமக்கே கொஞ்சம் தலையில் அடிச்சுக்கிட்ட மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஸோ அந்த மாதிரி தான் இது. ஏன்னா இந்த கொஸ்டினே அப்படி தான். ஸோ அப்படி கேட்பாங்க. அதுக்கு வந்து நம்ம நல்ல சயின்டிஃபிக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ பாருங்க, இது வந்து 0 to 10 degree. சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம we are going to discuss about the continental margin that can be found on the western margin of the continents in between 10 degree north and 30 degree north. என்ன இந்த ரெண்டுக்கும் இடையில. ஸோ இது நார்த்துக்கு மட்டும் இல்லை, சவுத்துக்கும் நம்ம சேர்த்தே நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு ஹாட் டெசர்ட் அண்டு கோல்டு டெசர்ட் இதுவே முடிகிறதுக்கு சரியாக போயிடும் போலுங்க. ஏன்னா ஸோ அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா ஸோ இதில் நான் முடிச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த கிளாஸில் வந்து நம்ம யூபிஎஸ்சி ஓரியன்டேஷனில் ஒரு கொஸ்டின் நம்ம பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஒரு 3-4 கிளைமேட்டிக் ரீஜன் சேர்த்து நம்ம ஒரு கொஸ்டின் என்ன ஒரு 20-25 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பண்ணி பார்க்கலாம். எப்படி பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ எது பண்ணாலும் நம்ம வந்து கொஸ்டின்ஸோட தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். தட் வுட் பி மோர் எசென்ஷியல். ஸோ மோர் இன்டிஸ்பென்சபிள். ஏன்னா டேக்கிங் டெஸ்ட், லேர்னிங் சம்திங், டேக்கிங் டெஸ்ட் போத் ஷுட் கோ இன் அ டேண்டம் மேனர். ரெண்டும் ஒரு சேர நடக்கணும். எங்கே ஒரு சேர நடக்குதோ அங்கே சக்ஸஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதுதான். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம இது படிச்சிட்டோம், ஹாட் வெட் இக்விட்டோரியல் கிளைமேட்டுன்னு. இதை பற்றி நம்ம அன்னைக்கே சொல்லிட்டோம். அடுத்தது இது வந்து ட்ராபிக்கல், மான்சூன் அண்டு மேரிடைம் கிளைமேட். இதுவும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ மான்சூன் அண்டு மேரிடைம் கிளைமேட்டிக் டைப்ஸ் ஏன்னா இதையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அதே போல் இதெல்லாம் நம்ம இன்னும் திரும்ப கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ இதில் இது வந்து இந்த கிளைமேட் என்ன அப்படின்னா ட்ராபிக்கல் சவானா. ட்ராபிக்கல் சவானா இது வந்து எப்போவுமே இதுக்கு என்ன மீனிங்னு நான் சொல்லிடுறேன். சரிங்களா? இது வந்து ஹாட் டெசர்ட்ஸ். ஹாட் டெசர்ட்ஸ் 10 டிகிரி, இது 0 டிகிரி, 10 டிகிரி நார்த் அண்ட் சவுத் எதுவாக இருந்தாலும் இட் இஸ் சூட்டபிள். அடுத்தது 30 டிகிரி. அதனால நான் நார்த்து சவுத்து போடலை. ஏன்னா நீங்கள் ரெண்டு ஹெமிஸ்பியர்லையுமே இஃப் யூ டேக் எனி காண்டினென்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் லாட்டின் அமெரிக்கா, ஏன்னா லாட்டின் அமெரிக்கா நீங்கள் எடுத்துக்கோங்க, இப்படி வருது இல்லைங்களா? ஸோ இப்படி வருது. இதில் லாட்டின் அமெரிக்காவில் இக்குவேட்டார் இப்படி போகுது. சரிங்களா? ஸோ இதில் இது 0 டிகிரி, இதுலேருந்து 10 டிகிரி சவுத்து. ஏன்னா நீங்கள் 10 டிகிரி சவுத் எடுத்தீங்கன்னா ஸோ இந்த ரீஜன் இப்படி வரும். ஸோ இப்படி வர பட்சத்தில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் எ டெசர்ட் என கால்டு அடகாமா. அடகாமா சிலியன் டெசர்ட்டை நம்ம பார்க்க முடியும். ஸோ அதுதான். இப்போ இதே இது நீங்கள் இதுக்கு அப்படியே டயமெட்ரிக்கலி அதே காண்டினென்ட்டில் ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம எஸ்டர் செஷனில் நம்ம படித்தது. ஸோ ட்ராபிக்கல், மான்சூன் அண்டு மேரிடைம் கிளைமேட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த ரெண்டு கிளைமேட்டிக் ரீஜனுக்கும் இடையில இன்டீரியர் ஆஃப் த லேண்டு, ஏன்னா நான் இது ஒரு காண்டினென்ட்டுக்கு அஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் லேண்டாக நான் சொல்கிறது. சரிங்களா? ஸோ அதில் நீங்கள் உள்ள காண்டினென்ட்டுக்குள்ளே கொஞ்சம் இன்டீரியராக ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் டோட்டலி நியூ டு திஸ் செஷன். இந்த செஷனுக்கு நியூவாக யாராவது இருக்கீங்களா? ரொம்ப நான் நியூஸாக
And this session, people, those who can understand only in English மட்டும்னா, only I can understand English, not in Tamil அப்படின்றவங்க, anyone who can speak and learn only in English, anyone is there? Okay. Right. So நம்ம bilingual-ஆவே போயிடலாம். So if you take a continent, in a continent oda western margin, continent oda eastern margin, in between 10 degree and 30 degree. If you take this as 10 degree nu vechukonga, idu 30 degree nu vechukonga. So western margin la you can find hot deserts, eastern margin la you can find tropical monsoon climate, so or maritime climate or pseudo monsoon climate. Interior la you can find tropical savanna. ஏன்னா இது இருக்கும். இது மூணும் இது கிளியரா ஆயிடுச்சா? ஸோ இது கிளியரா? ஸோ இதில் today we are going to discuss about tropical hot deserts of the world. ஏன்னா இதை தான் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். இது குளோபலி. ஸோ listen, when you come to this diagram, இந்த டயக்ராமுக்கு வந்தீங்கன்னா, so the 10 degree to 30 degree western margin of the continents where hot deserts can be found. So first question, why such hot deserts are there on the western margin of the continents in between 10 degree to 30 degree on either of the hemispheres? ரெண்டு ஹெமிஸ்பியர்லையும் 10 to 30 degree north and southல why such hot deserts are found அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இப்படி கேட்டா what do you write? What reason would you give? ஏன்னா இதுக்கு வந்து என்ன ரீசன் எல்லாம் நீங்க கொடுப்பீங்க சொல்ல முடியுமா? என்ன ரீசன் கொடுப்பீங்க? இப்போ அடகாமா என்ன ட்ரையஸ்ட் டெசர்ட் இன் த வேர்ல்டு. ஏன்னா அதில் ஆவரேஜ் ப்ரெசிபிட்டேஷனே பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 5 சென்டிமீட்டர் தான். அவ்வளோத்துக்கு ட்ரையஸ்ட் டெசர்ட். ஏன்னா நீங்கள் நம்ம தார் இருக்கு இல்லைங்களா, தாரே எப்படி இருக்கு பாருங்க. ஸோ அங்கேயே அந்த தார் அஸ் அ ஹோல் கம்ஸ் அண்டர் த ரிஜைம் ஆஃப் லெஸ் தென் 20 சென்டிமீட்டர். லெஸ் தென் 20 சென்டிமீட்டருக்கு எவ்வளோ ஒரு சாண்டியான டெசர்ட்டாக இருக்குது பாருங்க. அப்போ லெஸ் தென் 5 சென்டிமீட்டர்னா ஹவு த டெசர்ட் வுட் பி. அந்த மாதிரி ஒரு ட்ரையஸ்ட் டெசர்ட் இந்த வேர்ல்டு தான் நமக்கு வந்து இந்த அடகாமா. சரிங்களா? ஸோ இப்போ அந்த அடகாமா, ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த அடகாமா இங்கே இருக்குது வெஸ்டர்ன் மார்ஜினில் 10 டிகிரிலேருந்து 30 டிகிரி வெஸ்டர்ன் மார்ஜின் ஆஃப் த காண்டினென்ட்ல அடகாமா இஸ் ஃபவுண்ட். ஒய் சச் அடகாமா இஸ் தேர் வேர் இட் இஸ். ஏன்னா அது எங்கே இருக்குதோ அங்கே இருக்கிறதுக்கு காரணங்கள் யாவை? ஒரு நண்பர் சொல்லியிருக்கீங்க, என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ பிகாஸ் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கோல்டு கரண்ட். ஏன்னா சங்கமேஷ் தான் சொல்லியிருக்காப்புல. ஏன்னா ஸோ கோல்டு கரண்டோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோல்டு கரண்ட் என்ன இங்கே ஃபஸ்ட்டு. ஏன்னா இதுதான் நமக்கு கம்ப்ளீட் லேர்னிங். ஏன்னா எல்லாமே பாயிண்ட்ஸ் தான். இது உங்களுக்கு முன்கூட்டியே சம் நாலேஜ் நீங்கள் அக்வயர் பண்ணியிருக்கலாம், இல்லை இப்போ தான் புதுசாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஸோ நம்ம ஃபண்டமெண்டல்லேருந்து போவோம், தெளிவாக கவனிங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு கோல்டு கரண்ட். இஃப் யூ டேக் திஸ் அஸ் அ கோல்டு கரண்ட், வாட் இஸ் த நேம் ஆஃப் த கரண்ட்? ஸோ இந்த கரண்டோட இஃப் யூ டேக் ஏதாவது கண்டிப்பாக யூ டேக் எனி காண்டினென்டல் மார்ஜின் whose off the coast is swept off with cold currents அப்படின்னா where you can find, definitely there you can find hot deserts. எந்த ஒரு காண்டினென்டல் மார்ஜின் எடுத்துக்கோங்க நண்பர்களே, அந்த காண்டினென்டல் மார்ஜினோட ஆஃப் த கோஸ்டில் கோல்டு கரண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு சொல்லிடலாம் வேர் யூ கேன் ஃபைண்ட் ஹாட் டெசர்ட்ஸ். சரிங்களா? அங்கே கண்டிப்பாக டெசர்ட் இருக்கும். ஒய் என்ன கரண்டு? ஏன் கோல்டு கரண்ட்? பிகாஸ் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கோல்டு கரண்ட். ஹவு டஸ் ஹாட் டெசர்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு ஆரிஜினேட்? எப்படி ஆரிஜினேட் ஆகுது அப்படின்றது. ஸோ ஹவு ஆர் ஒய், ஏன், ஏன்னா வாட் இஸ் த நேம் ஆஃப் த கரண்ட், ஏன்னா how does such a current triggers the genesis of hot deserts of the world? அது ரெண்டாவது.
மூணாவது. So any other reason, can you say any other reason why hard deserts are found in the region where they are? வேற ஏதாவது ரீசன் உங்களால சொல்ல முடியுமா? வேற ஏதாவது ரீசன் உங்களால பேச முடியுமா? Any other reason? எப்பவுமே இப்போ நம்ம இந்தியா ஸோ இப்போ நமக்கு வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன் ஜூலை அப்படி தானே, ஜூனில் ஆன்செட் ஆனது, ஏன்னா ஜூன் 10th or 11th ஆன்செட் ஆனது. இப்போ ஜூலை, இப்போவும் நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன் தான். வாட் டஸ் இட் மீன்? என்ன மீனிங்? ஸோ whereby the monsoon wind which moves in the direction of southwest to northeast in perpendicular directions of western Ghats, கடல்ல இருந்து ஒரு ஹியூஜ் லெவல், ஏன்னா ஹியூஜ் ஸ்கேல் wind component moves from ocean to land, and such moisture laden wind would shed down its moisture on the windward slope. This is what happening when onset of monsoon takes place. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? ஒன்றும் தெரியல. என்ன தெரியுது? கடல்ல இருந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் விண்ட் காம்பனண்ட் நிலத்தை நோக்கி எந்த டைம்ல இன்வேட் பண்ணாலும் சரி, ஏன்னா இட் வுட் கிவ் ரெயின்ஃபால், ஏன்னா அது கண்டிப்பா ரெயின்ஃபாலை கொடுக்கும். அதுதான் அதனோட மீனிங், வேற எதுவும் கிடையாது. ஸோ ஆனால் பட் இப்போ இந்த இடத்துல என்ன இங்க பாருங்க, ஸோ இஃப் யூ டேக் திஸ் அஸ் அ சதர்ன் ஹெமிஸ்பியர், இது வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர், இது வந்து இக்குவேட்டார். நான் போட்டிருக்கிறது எல்லாமே 10 டிகிரி சவுத், 30 டிகிரி சவுத். இப்போ இன்றைக்கு ட்ரேடு விண்ட் எப்படி இருக்கும் பாருங்க. ஸோ இன்றைக்கு ஹவு த ஃப்ளோ டைரக்ஷனல் பேட்டர்ன் ஆஃப் ட்ரேடு விண்ட் கேன் பி எப்படி இருக்கும்? ஸோ இங்க பாருங்க, நான் போடுற டைரக்ஷன் சரியா பாருங்க. கொஞ்சம் இதை இது பண்ணிடுறேன், ஒரே நிமிஷம். ஸோ இப்போ பாருங்க, நான் இந்த டயக்ராம் நீங்கள் இப்படி தான் அந்த உங்களோட அட்லஸை வச்சுட்டு சும்மா ஏதாச்சும் நீங்கள் அதில் கிறுக்கணும். ஏன்னா கிறுக்குனீங்கன்னா ஸோ 2ல் 1 நடக்கும். இது பாருங்க, ஸோ இதை மாதிரி தானே விண்டு பேட்டர்ன் இங்கே இருக்கும், இப்படி தானே இருக்கும். ஸோ இதுதானே சப்ட்ராபிக்கல் 30 to 35 தானே சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட். இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்கா? 30 to 35 degree south latitudinal extent where you can find subtropical high pressure belt. So it is the tendency of the wind to move from subtropical high pressure belt to equatorial low. இது என்னங்க? 0 to 10 degree north and south. 0 to 10 degree north and south என்னங்க? equatorial low. இது வந்து low pressure beltங்க, ஏன்னா தாழ்வழுத்த மண்டலம். இது என்னங்க? ஹை ப்ரெஷர் பெல்ட்டுங்க. ஸோ விண்டு காம்பனண்ட் என்னங்க பண்ணும்? ஸோ ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு மூவ் ஆகும். அப்படித்தானே? ஹலோ, ரெஸ்பான்ஸ் ஒன்னே காணும். என்ன சாப்பிட்டு அப்படியே கமுக்கமாக தூங்கிறாதுங்கப்பா. ஸோ விண்டு காம்பனண்ட் இங்கேருந்து இங்கே நோக்கி இப்படி தாங்க நகர்றப்போ இந்த மார்ஜின்ல, அதாவது ஈஸ்டர்ன் மார்ஜின் ஆஃப் த காண்டினென்ட்ல இந்த விண்ட் காம்பனண்ட் ஆன்ஷோர் விண்டா ஆஃப்ஷோர் விண்டா? ஆன்ஷோர் டேர்ம் தாங்க, டேர்ம்ஸ். ஏன்னா டேர்ம்ஸ் ஃபெமிலியரா இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேர்ம்ஸ் இன்ஃபெமிலியர் அப்படின்னா ஸோ பிரச்சனை தான். ஏன்னா இப்போ ஆன்ஷோர் அப்படின்னா என்ன? அதே சமயம் எந்த பக்கம் பாருங்க, நிலத்தில இருந்து ஆரம்பிச்சு கடலை நோக்கி போகுது காற்று. ஏன்னா இது புரியுதுங்களா? இது என்னது? இது ட்ரேடு. ஏன்னா ட்ரேடு விண்ட் இன் சதர்ன் ஹெமிஸ்பியர், ட்ரேட்ஸ் இன் சதர்ன் ஹெமிஸ்பியர். என்ன ட்ரேடு? சவுத் ஈஸ்ட் ட்ரேடு. சவுத் ஈஸ்ட்ல இருந்து நார்த் வெஸ்ட் மைக்ரேட் ஆகக்கூடிய ட்ரேடு. ஸோ இட் மஸ்ட் பி onshore wind on the eastern margin of the continent, whereas on the western margin it must be offshore wind. ஏன்னா வெஸ்டர்ன் மார்ஜின்ல இது எப்படி இருக்கணும்?
ஆஃப் ஷோர் விண்டா இருக்கணும். இங்க ஆரிஜினேட் ஆகி நிலத்தை கிராஸ் பண்ணி ஏன்னா வித்தவுட் ஷெட்டிங் டவுன் எனி மாய்ஸ்சர் இட் வுட் ஹவ் டிரான்ஸ்மைக்ரேட்டட் டுவர்ட்ஸ் த ஓஷன். என்ன கடல் நிலத்திலேருந்து கடலை நோக்கி மூவ் ஆகக்கூடிய விண்டு காம்பனண்டா இருக்கணும். அதே சமயத்துல ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்க கடல்ல இருந்து நிலத்தை நோக்கி வீசக்கூடிய விண்டு காம்பனண்ட். அப்போ அந்த கடல்ல இருந்து நிலத்தை நோக்கி வீசக்கூடிய விண்டு காம்பனண்ட் ஆன்ஷோர் விண்ட் அப்படின்னு சொல்லுவோம், கடல் காற்று அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கடல் காற்று எப்பவுமே நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூன் மாதிரி இப்போ சொன்னோம் இல்லைங்களா, சவுத் வெஸ்ட் மான்சூன் மாதிரி that will shut down its moisture on the windward slope அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அதை சொல்லுவோம். அதே சமயத்துல இது நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசக்கூடிய காற்று கால்டு ஆஃப் ஷோர் விண்ட். என்ன இந்த வேர்ட்ஸை தான் கவனமா பார்த்துக்கணும். ஆஃப் ஷோர் விண்ட்ஸ் that will never shut down its moisture on the continental margin. ஏன்னா it should be completely devoid of moisture. So or it should be so laden with the moisture which is highly insufficient for shedding down of moisture on the coastal lands. ஏன்னா இதுல இந்த மார்ஜின்ல அது மழை கொடுக்குற அளவுக்கு அதுல மாய்ஸ்சர் இல்லாம இருக்கலாம். ஸோ ஏன்னா இந்த மார்ஜின்லே அது அதனோட மாய்ஸ்சர் எல்லாமே ஷட் டவுன் பண்ணிடுது, வாஸ்ட் லேண்டை கிராஸ் பண்ணுது, அடுத்த பக்கம் வருது, அந்த பக்கத்துல அது கொடுக்கறது அளவுக்கு மாய்ஸ்சர் இல்லை. ஸோ இதுதாங்க ரீசன். அப்போ இந்த பக்கம் கண்டிப்பா டெசர்ட் தானே ஃபார்ம் ஆயிருக்கும், அங்கதான் மழையே பெய்யறது இல்லைல்ல, அப்போ இங்க டெசர்ட் தான் ஃபார்ம் ஆயிடும். ஆனா இந்த பக்கம் என்ன கிளைமேட், அதை தான் நம்ம நேத்தைக்கு படித்தோம். ஸோ இதுக்கு முந்தின செஷனில் படித்தோம். என்னது ட்ராபிக்கல் மரைன் ஆர் மான்சூன் கிளைமேட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது புரியுதுங்களா? இது புரியுது, இந்த கான்செப்ட் புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இது புரியுதா? எங்க இது புரியுதுங்களா? கொஞ்சமா புரியுதா? என்னங்க ரெஸ்பான்ஸே இல்லை, புரியவே இல்லையா? திரும்ப சொல்லணுமா? ஹலோ 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 புகழ் புரியுதா? புகழ், சங்கமேஷ், சூடருக்கு எல்லாம் பிரச்சனை இருக்காது. சூர்யா புரியுதா? சூர்யா, வசந்த், அக்ஷயா, புரியுதா? வெரி குட், சூப்பர். ஸோ அப்போ ஸோ இப்போ இங்கே அடகாமா இருக்கு, ரைட்டுங்களா? அடகாமா. இந்த பக்கம் நமக்கு மான்சூன் கிளைமேட்டு, அது சார்ந்த வெஜிடேஷன் அண்ட் கிராப்ஸ், அக்ரிகல்ச்சரல் கிராப்ஸ் ஆல் கேன் பி ஃபவுண்டு. அதை பற்றி இன்னும் நிறைய பேசலாம். ஏன்னா நமக்கு ஒரு கிளாஸ் எல்லாம் பத்தாது. நான் உங்களுக்கு ஓரளவுக்கு சூப்பர்ஃபிஷியலாவது சொல்லி தந்துட்டா ஏன்னா நான் எஸ் நோ அதை கேட்கறதுக்கு தான் நீங்கள் இது அப்படியே அன்மியூட் பண்ணி எஸ் சார், ஓ சார் அப்படின்ற சவுண்டெல்லாம் தேவையில்லை, சரிங்களா? ஸோ எஸ்ஆர் நோ சேட் பண்ணிட்டாலே எனக்கு இங்கே பார்த்துருவேன் நான், வசந்த் என்ன சொல்கிறாரு, சூர்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு, சரிங்களா? ஸோ அடுத்தது லிசன். இப்போ ஸோ இது அடகாமா ஒன் ரீசன். இப்போ லிசன், இன்றைக்கு அப்போ ஒரு ரீசன் கோல்டு கரண்ட் இருக்கிறதுனால இங்கே டெசர்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. அது என்ன கோல்டு கரண்ட் இருந்தால் டெசர்ட் எப்படி ஃபார்ம் ஆனது? அது ஒரு கொஸ்டின் வருதா இல்லையா? அது வருதா? அது வருதுன்னா கரெக்டாக ஃபார்மில் இருக்கீங்கன்னே அர்த்தம். அந்த மாதிரி எதுவுமே அப்படியெல்லாம் ஒன்றும் வரல சார் அப்படின்னா ரொம்ப பிகினராக இருக்கும்னே அர்த்தம். ஏன்னா வேற ஒன்றும் இல்லை, ஒன்று ஏன்னா அதுக்கு ரீசன் நான் சொல்லி தரேன். அடுத்தது ரெண்டாவது பாருங்க. ஸோ அந்த ட்ரேட் என்னது இந்த பக்கம் எனி மறக்குமா? இதுதான் இந்த ட்ரேடு. எப்படி சொல்லுவோம்? ஆஃப் ஷோர் ட்ரேட் வின்ஸ், சரிங்களா? ரெண்டாவது ரீசன் என்ன? ஃபர்ஸ்ட் ரீசன் பிகாஸ் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கோல்டு கரண்ட். நீங்கள் எழுதிக்கோங்க, நான் இதுக்கு ரீசன் நான் சொல்லி தரேன். இப்போ கோல்டு கரண்ட்ஸ், சரிங்களா? ஸோ ரெண்டாவது ரீசன் நம்ம என்ன சொன்னோம்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கோல்டு கரண்ட்ஸ். ரெண்டாவது ரீசன் என்ன? ஆஃப் ஷோர் ட்ரேட் வின்ஸ். ஆஃப்ஷோர் ட்ரேட் வின்ஸ், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரீசன் நான் சொல்லி தரேன் இருங்க. ஸோ மூணாவது ரீசன் என்ன தெரியுமா? ஸோ 3 ரீசன் இருக்கு. ஸோ டு யூ நோ வாட் இஸ் த தேர்ட் ரீசன் வை
hot deserts are there where they are. தெரியுமா? From land to sea, offshore, land to sea, onshore-ங்க. என்னங்க மலர்? மலர், நீங்க நம்ம ஓல்டு ஸ்டூடெண்டா மலர்? இல்ல இப்பதான் அப்பியர் ஆயிருங்களா? எங்களுக்கு ஒரு மலர்னு ஒரு ஸ்டூடெண்ட் உண்டு, ஜியோகிராஃபி ஸ்டூடெண்ட். அவங்களா? ஸோ ஃப்ரம் sea to land, sea to land onshore. ஆமா, அதுல என்ன? land to sea offshore, அது கரெக்ட் தான். கரெக்ட் தான். ஏன் இதுல என்ன நான் மாத்தி சொன்னேனோ? land to sea offshore, அதுதான் நான் இங்க சொல்லியிருக்கேன். அப்படிதான் சொல்லியிருக்கேன். லேண்ட்ல இருந்து சி, லேண்ட்ல இருந்து சி, ஆஃப்ஷோர் கடல்ல இருந்து நிலம். என்ன? சி டு லேண்ட், ஆன்ஷோர். என்ன பிரச்சனை? கேன் ஐ அண்டர்ஸ்டாண்ட் கரெக்ட்லி? யா, ஓகே மலர், நீங்க கரெக்டு தான். அதுல என்ன தப்பு? கரெக்ட், சரியா? யூ ஆர் கரெக்ட். சரி, இங்க பாருங்க, மூணாவது ரீசன் ஒன்று இருக்குங்க. why hot deserts are there where they are. do you know third reason? மூணாவது ரீசன் தெரியுமா? anyone? என்ன சங்கமேஷ்? என்ன புகழ்? சுடர்? வெரி குட். என்ன? so why? because this is a region. பாருங்க, இது equatorial low, கரெக்டா? equatorial low, இது டெசர்ட். இப்ப equatorial lowல விண்டோட மூமெண்ட் எப்படி இருக்கும்? equatorial lowல விண்டோட மூமெண்ட் எப்படி இருக்கும்? ஸோ இது இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஸோ இது வந்து குளோபுங்க, குளோப். இது இக்குவேட்டர், இது equatorial low. இங்க இந்த equatorial lowல விண்டோட மோஷன் எப்படி இருக்கும்? விண்டோட மோஷன், மோஷன்னா விண்டோட மூமெண்ட். மூமெண்ட்னா கீழே இருந்து மேலே போகுமா, இல்ல ஹரிசாண்டலா மூவ் ஆகுமா, இல்ல ஒன்றும் நடக்காதா? இது ஒரு நிலங்க. இந்த நிலத்துல காற்றோட இயக்கம் எப்படி இருக்கும்? விண்ட் மோஷன். வாட் வுட் பி த விண்ட் மோஷன்? இங்க வந்து த்ரூ த இயரும் சன் ஓவர் ஹெட்டா தானே இருக்கு. இந்த ரீஜன்ல த்ரூ த இயரும் சன் இஸ் ஓவர் ஹெட் தானே. சன் ஓவர் ஹெட்டா இருக்கிற பட்சத்துல இன்றைக்கு விண்டோட மோஷன் எப்படி இருக்கும்? விண்ட், திஸ் இஸ் a region which is characterized with convectional current. அப்படிதானே? மேல் நோக்கிய விண்டு மூமெண்ட் தானே இருக்கும். இப்படித்தானே இருக்கும். காற்று இங்க இருந்து எங்க போகும்? மேல தானங்க போகும். ஒரு பெரிய அண்டாங்க, ஒரு பெரிய சட்டிங்க, சட்டியில அரிசியும் நீரும் வச்சு நல்ல ஸ்டவ்ல கொண்டு வைக்கிறீங்க. ஏன்னா சமைக்க தெரியும் தானே. என்ன? ஸோ ஏன்னா நல்ல பெரிய ஒரு அண்டால நம்ம வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர். ஏன்னா ஸோ அண்டால நம்ம இன்றைக்கு சூடு போட்டுக்கிட்டே இருக்கிறோம். போட போட அந்த தண்ணி என்ன பண்ணும்? கீழே இருந்து அப்படின்னு மேலே வந்து அப்படி ரெண்டா டைவர்ஜ் ஆகும், திரும்ப கீழே இறங்கும், சூடை அக்செப்ட் பண்ணும், ரிசீவ் பண்ணும், திரும்ப லெஸ் டென்ஸாக மாறிடும், அசெண்ட் ஆகும். ஸோ இதுதானே அந்த மோஷன். அந்த சட்டிக்குள்ள, அந்த பானைக்குள்ள அந்த மோஷன் ஆஃப் வாட்டர் இப்படி தானே இருக்கும். ஸோ இப்படி தானே இருக்கும். இந்த மாதிரி ஒரு மூமெண்ட், அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு மூமெண்ட், இப்படி தானே அந்த சட்டிக்குள்ள இருக்கும். அப்படிதானே? இதே போலதான் இங்கிருந்து ரைஸ் ஆகக்கூடிய அந்த ஏர் என்ன பண்ணும்? ரெண்டா டைவர்ஜ் ஆகும். டைவர்ஜ் ஆகி இட் சப்சைட்ஸ் ஓவர் சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட். அப்படிதானே? டைவர்ஜ் ஆன ஏர் அடுத்தது என்ன பண்ணும்? ஏதாவது ஒரு இடத்துல போய் சப்சைட் ஆகணும், அவ்வளவுதான். அந்த சப்சைட் ஆகிற இடம் தான் நான் இங்க போட்டிருக்க 30 to 35. ஏன்னா அந்த 30 to 35 நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த ரீஜன் இந்த அடகாமோட சேர்த்து தான் அந்த ரீஜன்ல போய் அது சப்சைட் ஆகுது. சரிங்களா? திஸ் இஸ் த ரீஜன் விச் இஸ் கேரக்டரைஸ்டு வித் சப்சைடிங் ஏர் ஃப்ரம் பிலோ. ஏன்னா மேல இருந்து கீழே ஏர் வந்து இறங்கும். ஆனா இக்விட்டோரியல் லோல ஏர் என்ன பண்ணுது? கீழே இருந்து மேல நோக்கி எகிறுது. கீழே இருந்து மேல நோக்கி ஏற எகிர்னா அங்க என்ன நடக்குது? அதே சமயம் இந்த டெசர்ட்ல ஏர் வந்து சப்சைட்ஸ் ஸ்பான்டேனியஸ்லி ஃப்ரம் அப்பர் டு லோயர் அல்டிடியூட், அப் டு டவுன்.
ஏன்னா மேல இருந்து கீழே இறங்குது. மேல இருந்து ஏர் கீழே இறங்குனா அங்க என்ன மாதிரியான அட்மாஸ்பரிக் வெதர், ஏன்னா கீழே இருந்து மேல ஏர் போனா அங்க என்ன மாதிரியான அட்மாஸ்பரிக் வெதர். ஏன்னா ஒரு ரீஜன் பொறுமையா பொறுமையா கவனிங்க. ஏன்னா ஸோ இதுல எதுவும் நீங்க அவசரப்பட வேண்டிய தேவையே கிடையாது. ஸோ இது நிறைய இடத்துல இதனோட அப்ளிகபிலிட்டி இருக்கு. சரிங்களா? இதனோட அப்ளிகபிலிட்டிஸ் எல்லாட். ஸோ அதனால இதை நல்ல கவனமா புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு இடத்துல இக்விட்டோரியல் லோல ஏர் இஸ் மூவிங் ஃப்ரம் டவுன் டு அப். ஸோ அதே சமயத்துல ஸோ இந்த 30 to 35, that means the region where hot deserts are found, அங்கேக்கு the air is subsiding from below. அப்போ ஏர் கீழே இருந்து மேல நோக்கி போனா அங்க என்ன நடக்குது? அங்க என்ன நடந்தது? நம்ம முந்தின கிளாஸ், அதுக்கு முந்தின கிளாஸ்ல எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இக்விட்டோரியல் லோல ஏர் வந்து மூவிங் ஃப்ரம் பிலோ டு அப், டவுன் டு அப். ஆனா சப்ட்ராபிக்கல் ஹைல ஏர் சப்சைட்ஸ் ஃப்ரம் பிலோ, சப்சைட்ஸ் ஃப்ரம் அபவ். என்ன நடக்கும்? ஸோ இக்விட்டோரியல் லோல சரி லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகும். வெரி குட், லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகும். ஆனா இங்கேக்கு ஏர் மேல இருந்து கீழே நோக்கி இறங்குற இடத்துல என்ன நடக்கும்? என்ன நைட்ல நல்லா தூங்கிட்டு இருக்கும். தூக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா யாரோ கழுத்தை பிடிச்சி நெருக்கிற மாதிரி அமுக்குற மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஏன்னா ஏதோ அப்படியே வெள்ளா ட்ரெஸ் போட்டுட்டு நம்ம கழுத்திலே உட்காந்து அமுக்குற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா எப்பாவது? ஸோ இங்க என்ன நடக்குது? what is happening here? So here air subsides from above and so that it triggers high pressure. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த லோ ப்ரெஷர் இதுல ஏதாவது ஏன்னா ஸோ இதுல ஏதாவது பிரச்சனை இருக்குதா? இந்த லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகி ஏர் வந்து கீழே இருந்து மேல போனா அங்க என்ன நடக்குது? கீழே இருந்து ஏர், நான் சொன்னேன் இல்லையா, தோசை சட்டி கதை சொன்னமா இல்லையா? அந்த தோசை சட்டியில இருந்து அப்படியே வார்ம் அண்ட் மாய்ஸ்சர் அப்படியே குபுக்குன்னு மேல போகுதுங்க. அப்படியே எந்த இடத்துல ஒரு கடலுக்கு மேல இல்ல ஒரு நிலத்துக்கு மேல ஏன்னா ஏர் வந்து அந்த மாதிரி வார்ம் அண்ட் மாய்ஸ்சர் அப்படியே அபண்டண்டா மேல நோக்கியே போய்கிட்டு இருந்தா வாட் வுட் ஹேப்பன் தேர்? அங்க என்ன நடக்கும்? வெரி குட், சூப்பர். ஏன்னா ஸோ அங்க மழை பெய்யுது, அவ்வளவுதான். இங்க மழை பெய்யுது தானே, இக்விட்டோரியல் லோல மழை பெய்யுது தானே, இந்த இடத்துல மழை பெய்யுது தானே. அப்ப அங்க என்ன நடந்திருக்கு? ஸோ கீழே இருந்து ஏர் மேல போகுது. எப்பவுமே எந்த ஒரு ரீஜனா இருந்தாலும் சரி, thereby air is strongly updrafted from below. ஏர் வந்து கீழே இருந்து மேல் நோக்கி தள்ளப்பட்டால் ஏன்னா அங்கு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிராபிக்கல் அட்மாஸ்பெரிக் இன்ஸ்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன கண்டிஷன், என்ன ஸ்டேட் ஆஃப் அட்மாஸ்பியர் அப்படின்னா டிராபிக்கல் அட்மாஸ்பெரிக் இன்ஸ்டபிலிட்டி. சரிங்களா? காற்றின் நிலையில்லா தன்மை எங்க இருக்குதோ அங்கேக்கு நல்ல கிளவுட் ஃபார்ம் ஆகும், மழை பெய்யும். ஏன்னா ஸோ தட் இஸ் வாட் கால்டு கன்வெக்ஷனல் precipitation. சரிங்களா? ஸோ இது வந்து அட்மாஸ்பெரிக் இன்ஸ்டபிலிட்டி, ரைட்டுங்களா? ஸோ அடுத்தது இதே டைம்ல இங்க வந்தா என்ன நடக்குது? கீழே ஏர் சப்சைடு ஆக மேலே ஏர் போக ஏர் வந்து கூலாகுது. ஏர் கூலாக அதுல இருக்கக்கூடிய மாய்ச்சர் கண்டென்ஸ் ஆகுது. மாய்ச்சர் கண்டென்ஸ் ஆக என வேர் cloud genesis goes on. cloud genesis நடக்குது. cloud genesis நடந்ததுன்னா shedding down of moisture takes place in the form of precipitation அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அதே சமயத்துல மேல இருந்து ஏர் கீழே நோக்கி இறங்குனா இங்க கீழே இருந்து மேல போனா ஏர் எப்படி என்ன ரேட்ல கூலாகுதோ அதே போல மேல இருந்து கீழே இறங்கக்கூடிய ஏர் அதே ரேட்ல
வார்மிங் அப் ஆகும், சூடாகும். ஏன்னா ஏர் கீழே இறங்க 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 சூடாகி கொண்டே வரும், ஹீட்டிங் அப் நடக்கும். ஹீட்டிங் அப் நடக்கக்கூடிய இடத்துல ஏதாவது இஸ் தேர் எனி ஃபீசிபிலிட்டி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் கிளவுட், கிளவுடு ஃபார்ம் ஆகிறதுக்கு அங்கே ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? கிடையவே கிடையாது. ஸோ அதனால இந்த இடத்துல ஸ்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்த ஒரு ரீஜனாக இருந்தாலும் உங்கள் தலைக்கு மேலே ஸ்கையை பார்த்தீங்கன்னா வேற த ஸ்கை இஸ் வெரி ஸோ கிளியர், ஸோ கிளியர், ஸோ டிரான்ஸ்பரண்ட். அப்படி இருந்ததுன்னா அங்கேக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஏர் சப்சைட்ஸ் ஃப்ரம் பிலோ எபவ், ஏர் சப்சைட்ஸ் ஃப்ரம் எபவ் அப்படின்னு மீனிங். ஏர் சப்சைடு ஆகுதுன்னா அங்கே ஹை ப்ரெஷர் இருக்குதுன்னு மீனிங். ஏர் சப்சைடு ஆக ஆக சப்சைடிங் ஏர் வுட் பி ஹீட்டட் அப் பிலோ, எனக்கு கீழே அது நல்ல சூடாகிவிடும். சூடான ஏர்ல தெர் இஸ் நோ ஃபீசிபிலிட்டி ஆஃப் ஜெனிசிஸ் ஆஃப் கிளவுட், அங்கே கிளவுட் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்போ தட் இஸ் கால்டு அட்மாஸ்பெரிக்கலி ஸ்டேபிள் கண்டிஷன். அட்மாஸ்பெரிக் ஸ்டெபிலிட்டி, நிலைப்புத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இங்க அட்மாஸ்பெரிக் இன்ஸ்டெபிலிட்டி, எங்க ஒரு இடத்துல நல்ல கிளவுடு ஃபார்ம் ஆகி தண்டரோட ரெயின்ஃபால் இருக்குதோ அது that is the state of atmospheric instability. எந்த ஒரு இடத்துல என்ன calm and feeble air condition associated with the clear sky, sky is not at all overcasted with the cloud அப்படின்னா that is called atmospheric stability அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So hot deserts are characterized with the atmospherically stable condition or high pressure centers where because of the existence of high pressure condition and atmospherically stable air condition, the region would lose the feasibility of shedding down of moisture. அந்த ரீஜியன்ல அது மழை தரக்கூடிய அந்த வாய்ப்பை அது இழக்கிறது. அதனால prolonged dry spell goes on. அந்த ரீஜியன்ல ஒரு வறட்சி தான் அங்க நிலவும். புரியுதுங்களா இல்லையா? ஸோ எந்த இடத்துல ஸ்டேபிள் அட்மாஸ்பியரிக் கண்டிஷன், சப்சைடிங் ஏர் ஃப்ரம் எபவ் இருக்குதோ அங்கேக்கு மழை பெய்யாது, கிளவுட் ஜெனிசிஸ் நடக்காது, நல்ல ஸ்கார்ச்சிங் சன்லைட்டு, கிளவுடு இல்லாததுனால டிரான்ஸ்பரண்டான அட்மாஸ்பியராக இருக்கிறதுனால நல்ல வெயில் அடிக்கும், ஏன்னா சுட்டெரிக்கக்கூடிய வெயில் இருக்கும். ஸோ அதனால அங்கே ட்ரைனஸ் தான் நடக்கும். ஏன்னா வேர் அங்கே பெய்யக்கூடிய மழையை விட எவாப்ரேஷன் ஃபார் மோர் எக்ஸீடிங்காக இருக்கும். ஸோ அதனால அங்கே சாயிலில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் இஸ் ஹைலி இன்சஃபிஷியன்ட் டு சப்போர்ட் ஈவன் கிராஸ் க்ரோத். ஒரு புல் முளைக்கிறது கூட அந்த சாயில்ல இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் போதுமானதா இருக்காது. அதனால அங்க ஹாட் டெசர்ட்ஸ் ஆர் ஃபார்மிங். புரியுதுங்களா இல்லையா? இது புரியுதா இல்லையா? அப்ப தேர்டு ஸ்டேட் என்ன, தேர்ட் கண்டிஷன் இஸ் சப்சைடிங் ஏர் ஃப்ரம் எபவ். அப்படின்னா என்ன மீனிங்? சப்சைடிங் ஏர் ஃப்ரம் எபவ் அப்படின்னா என்னது? அட்மாஸ்பெரிக் ஸ்டெபிலிட்டி, ஹை ப்ரெஷர் சென்டர், ஆன்டிசைக்ளோனிக் கண்டிஷன். இங்க என்னது? சைக்ளோனிக் கண்டிஷன், அட்மாஸ்பெரிக்கலி லோ ப்ரெஷர், டிராபிக்கல் அட்மாஸ்பெரிக் இன்ஸ்டெபிலிட்டி என சைக்ளோனிக் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க சைக்ளோனிக், இங்க ஆன்டிசைக்ளோனிக். அப்படியேங்க. ஸோ வேர்ட்ஸுக்காக நான் சொல்றேன், சரிங்களா? ஸோ ஆன்டிசைக்ளோனிக் கண்டிஷன் associated with the high pressure center, having the state of atmosphere, high atmospheric stability, so whereby no precipitation, sky is not overcasted with the cloud. ஆனா hot wet equatorial climate la atmospherically instability, cyclonic condition, atmospherically low pressure condition, whereby air is strongly updrafted upwardly, and hence because of condensation, sky is overcasted with thick massive cloud of great vertical development. ரொம்ப டவரிங்கா இருக்கக்கூடிய கிளவுடுனால ஸ்கை ஓவர்காஸ்டடா இருக்கும். அதனால ஹெவி டவுன் போர் டேக்ஸ் பிளேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதுல இருந்து ஏதாவது புரியுதா இல்லையா? சம்திங் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்?
ரிவர்ஸ் ஆகுது. அப்போ என்ன சார்? ஆன்ஷோர் விண்டு இருக்குது சார், கூடாதா சார்? சரி, இது இருக்கட்டும். நம்ம இந்த டவுட் இருக்கட்டும். கடைசியில் நம்ம பேசுவோம். சரிங்களா? ஸோ எங்க இந்த லாஜிக் புரியுதுங்களா? இப்போ இந்த கோல்டு கரண்ட்னால எப்படி டெசர்ட் இஸ் ட்ரிகர்ட் ஆன் த வெஸ்டர்ன் மார்ஜின் ஆஃப் த காண்டினென்ட்ஸ், இது மட்டும் நான் பேசணுங்க. இது புரியுதுங்களா? ரெண்டாவது பாயிண்ட்டும் மூணாவது பாயிண்ட்டும் புரியுதா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா கேளுங்க. இது புரியுதா? எங்க இது மெயின்ஸ்ல கூட உங்களுக்கு ஜிஎஸ்ல இருக்குதுங்க. மெயின்ஸ்ல ஜிஎஸ்ல இருக்குது. இது எல்லா ஆஸ்பெக்ட்லயும் உங்களுக்கு பயன்படும். ஸோ இந்த 2 பாயிண்ட்டும் புரிஞ்சுது. இது மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது நான் பண்ணிடுறேன். புரிஞ்சுதா? ஸோ கோல்டு கரண்ட்ஸ், எனி கோஸ்ட் which sweeps, which is swept because of cold currents. எந்த கோஸ்டா இருந்தாலும் அங்கு குளிர் நீரோட்டம் இருந்தால் அந்த கடற்கரையில் டெசர்ட்ஸ், ஏன்னா பாலைவனம், ஏன்னா அதை வந்து நம்ம அந்த வறட்சி நிலவக்கூடிய ஒரு சூழலை நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். அது ஏன் நம்ம முதல் கிளாஸில் அதை தான் நம்ம ஸ்டடி பண்ணணும். ஏன்னா முதல் கிளாஸில் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு தோசை சட்டி எடுத்தோமா, தோசை சட்டி ரெட் ஹாட் பிளேட். ஏன்னா when it is empty plate, empty சட்டியாக இருக்கிறப்போ, ஏன்னா அதில் ஒன்றும் விடலை, ஏன்னா ஈவன் ஆயில் கூட நீங்கள் விடலை, விடுங்க. ஏன்னா உரம் சட்டியாக இருக்குது, ஆனால் நல்ல கீழே இருந்து சூடு பண்ணுறீங்க. என்ன ஏதாவது பெரிய வித்தியாசம் அங்கே எது நடக்குமா? ஈவன் சட்டி சூடாக இருக்குது அப்படின்றது கூட தெரியாது. அப்படி தானே இருக்கும் சிச்சுவேஷன், அப்படி தானே இருக்கும் ஏங்க, அப்படி தானேங்க இருக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி பாருங்க, கொஞ்சம் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி பாருங்க, வாட் இஸ் ஹேப்பனிங்? ட்ரமெண்டஸான இன்ஃப்ளூயன்ஸ். அப்படிதானே இல்லையா? ஸோ அதே போல தாங்க இந்த ரீஜனை ஒரு கோல்டு வாட்டர் இந்த இடத்துல வந்து அப்படியே அக்குமுலேட் ஆனா அந்த கோல்டு வாட்டர் சர்ஃபஸ், கோல்டு வாட்டர் இருக்கக்கூடிய இடம் என்னது? இட் இஸ் அ கோல்டு வாட்டர் பைலிங் அப் ஜோன். ஏன்னா இது குளிர்ந்த நீர் அங்க வந்து நல்லா தங்கும். அந்த குளிர்ந்த நீர் தங்குறப்போ அந்த கோல்டு வாட்டர் when piles up, the cold water cools the air from below. அதுக்கு மேல ஒரு குளிர்ந்த பரப்புங்க, நீர் பரப்புங்க. ஸோ அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஏர் என்னங்க எப்படிங்க இருக்கும்? ஸோ அதுக்கு மேல இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் எப்படிங்க இருக்கும்? அதே சமயம் ரொம்ப வார்மான வாட்டருங்க, ரொம்ப வார்மான வாட்டர், பே ஆஃப் பெங்கால் மாதிரி. ஸோ அதுக்கு மேல இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் என்னங்க இருக்கும்? ஸோ எங்க வார்மான வாட்டர் இருக்குதோ அங்க எவாப்ரேஷன் நடக்கும். அந்த எவாப்ரேட்டட் மாய்ஸ்சர் would be kept on added up with the air layer which comes into contact with the warmer surface of water. அப்படிதானே? ஸோ அதே சமயத்துல நீங்க கோல்டர் வாட்டர் எடுத்தீங்கன்னா which cools the atmosphere from below. ஏன்னா இது கோல்டு வாட்டருங்க, இது வார்ம் வாட்டருங்க. ஸோ இது வார்ம் வாட்டர். கவனமா கவனிங்க. ஸோ கோல்டு வாட்டர் என்னங்க பண்ணோம்? கீழே இருந்து இந்த அட்மாஸ்பியரை கூல் பண்ணுங்க. கூல் பண்ண ஏர் என்னங்க பண்ணோம்? அட்மாஸ்பியரிக் ஏர் லேயர் என்ன பண்ணோம்? மேல இருந்து கீழே சப்சைட் ஆகும், மேல இருந்து ஏர் சப்சைட் ஆகும். ஸோ ஏர் லேயர் இஸ் ஹீட்டட் ஃப்ரம் பிலோ. ஏர் லேயர் கீழே இருந்து நீங்க ஹீட் பண்ணா என்னங்க நடக்கும்? Air layer is heated from below. What would happen? So air from the warmer surface would be updrafted upwardly. மேலே நோக்கி போயிடுங்க. So when warmer surface of water, when the warmer surface warms the air from below, whereby warm and moisture would be strongly updrafted from below, whereas in the cold layer of air which cools the air from below and atmospheric air layer subsides from above. ஸோ எங்க நம்ம இப்போ இங்கே வாங்க, மேலே வாங்க. எங்க ஏர் லேயர் கீழே இருந்து மேலே போகுதோ அங்கே என்னங்க இருக்குது? சைக்ளோனிக் கண்டிஷன் would be triggered, atmospherically instability would be triggered. So and hence intensive low pressure is formed. அதனால sky is overcasted with the cloud and shedding down of moisture goes on. ஸோ அதே சமயத்தில் எங்க கோல்டு வாட்டர் இருக்குதோ அங்கே
cools the air from below. When the air is cooled from below, so air layer subsides. Air layer incessantly subsides. ஏன்னா இடைவிடாம ஏர் லேயர் மேல இருந்து கீழே இறங்கிக்கிட்டே இருக்குதும். மேல இருந்து ஏர் கீழே இறங்க இறங்க high pressure would be intensive. High pressure would be triggered at the ground level, at the surface of the water, and that leads to atmospherically stable condition, which in turn triggers atmospheric anticyclonic condition. So whereby sky is not overcasted with the cloud, rather clear sky, not at all associated with raining. எந்த விதத்திலையும் அங்க மழை பெய்யறதுக்கான சாத்திய கூறுகளே கிடையாது. ஸோ அதுதாங்க காரணம். கோல்டு கரண்ட் அப்ப என்ன பண்ணுதுங்க, ஆன்டிசைக்ளோனிக் கண்டிஷனை ட்ரிகர் பண்ணுதுங்க. அதன் மூலமா அட்மாஸ்பரிக் ஸ்டெபிள் கண்டிஷன் வருதுங்க, ஹை ப்ரெஷர் ஃபார்ம் ஆகுதுங்க. ஸோ அதனால the region would lose the feasibility of giving precipitation. இப்போ புரியுதா? ஹலோ, புரியுதுங்களா? ஸோ ஒரு ஹாட் டெசர்ட் உருவாகிறது, ஹாட் டெசர்ட்ஸ் இருக்குதுன்னா சும்மா அப்படியே பார்த்துட்டு போயிடாதுங்க. இந்த 3 ரீசன் இருக்குதுங்க ஹாட் டெசர்ட்ஸில். புரியுதா? இதில் யாராவது புரியாமல் இருக்கீங்களா? புரியாதவங்க இருக்கீங்களா? சூர்யா புரியலையா? புரிஞ்சுதா புரியலையா? அங்கே ரெஸ்பான்ஸே வர மாட்டாங்குது. புரிஞ்சுதா? சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு டெசர்ட் இருக்குது அப்படின்னா அதில் ஏன்னா இது வந்து கிளைமேட் டிட்டர்மின்ஸ் வாட். ஒரு ஹாட் டெசர்ட்டோட கிளைமேட், டெசர்டிக் கிளைமேட், அவ்வளோதான். கிளைமேட் எதை நிர்ணயம் பண்ணும்? கிளைமேட் டிட்டர்மின்ஸ் வாட். இதை தான் நம்ம முன்னாடியே அதை தான் இந்த ஹையரார்கிக்கல் ஆர்டரில் தான் நம்ம ஸ்டடி பண்ணிட்டு வரோம். ஸோ கிளைமேட் எதை நிர்ணயம் பண்ணுங்க? கிளைமேட் இஸ் ஹாட் டெசர்ட்டுங்க. ஏன்னா ஹை டெம்பரேச்சர் ஆர் ஸ்கார்ச்சிங் ஹீட் in associated with atmospherically stable air condition. So sky is not at all overcasted with the cloud, rather clear sky. சரிங்களா? clear weather condition. சரிங்களா? ஸோ அப்போ அது மாதிரியான climate doesn't shut down any moisture. So rather the region would be characterized with hardly less than 20 centimeter of annual average precipitation. அப்படின்னா such a climatic condition determines what aspects of the region. அடுத்து என்ன சொல்லணும்னு சொல்லுங்க. இந்த ரீஜனுக்கு அடுத்து நம்ம என்ன போகணும் அது தெரியணும் இல்ல? அதான் நம்ம லாஸ்ட் 2 ரீஜியன்ஸ்ல அந்த ஆஸ்பெக்ட், அந்த ஹையரார்கிக்கல் ஆர்டர்ல தான் we had gone through. So you must have known. எங்க கிளைமேட் எதுங்க நிர்ணயம் பண்ணும்? வெஜிடேஷனுங்க. ஸோ அப்போ இங்க என்ன வெஜிடேஷனுங்க? வெஜிடேஷன் இஸ் த டைரக்ட் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் கிளைமேட்டுங்க. ஸோ என்ன வெஜிடேஷனுங்க இங்க இருக்கு? என்ன வெஜிடேஷன் இருக்கு? டெசர்ட்ல என்ன வெஜிடேஷன்? டெசர்டிக் வெஜிடேஷன், அவ்வளவுதான், சிம்பிள். அப்படின்னா என்ன டெசர்டிக் வெஜிடேஷன்? கேக்டை, கள்ளி, என்ன யுஃபோர்பியாஸ், என்ன சம் தானி புஷஸ், என்ன ட்ரைடு thorny bushes, dried grasses, sparsely distributed dried grasses may be found. The region would be completely occupied with either sand or stone. சரிங்களா? ஒன்னிலே ஸ்டோனுனால ஃபுல் ரீஜனும் கவர் பண்ணப்பட்டிருக்கும், இல்லை சாண்டுனால கவர் பண்ணப்பட்டிருக்கும்.
சாண்டுனால கவர் பண்ணிட்டு இருந்தா ஸோ சாண்டி டெசர்ட். என்ன ருபல் ஹாலி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ருபல் ஹாலி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாண்டியஸ்ட் டெசர்ட் இன் த வேர்ல்டு. உலகிலேயே மிக அதிகமான மணல் பாங்கான அதிக மணல் பாங்கான டெசர்ட் அப்படின்னா இந்த ருபல் ஹாலி தான். ஏன்னா எங்க இருக்கு தெரியுமா? அதுதான் சாண்டியஸ்ட் டெசர்ட் இன் த வேர்ல்டு அப்படின்னு. சவுதி அரேபியா. சவுதி அரேபியா அது அந்த மாதிரியான டெசர்ட் என்ன சாண்ட், அதை வந்து ரெக் அப்படின்னு சொல்லுவோம். ரெக் ஏன்னா ஸோ அதே சமயத்தில் ஸ்டோனி டெசர்ட் ஏன்னா ஸ்டோனி டெசர்ட் லித்து லித்து ஏன்னா ஸோ அதை லுட் தஸ்தி லுட் தஸ்தி கவியர் ஏன்னா ஈரான் ஈரான்ல இருக்கக்கூடிய டெசர்ட் தஸ்தி லுட்னு ஒரு டெசர்ட் இருக்கும் பாருங்க. இட்ஸ் a ஸ்டோனி டெசர்ட். ஃபுல்லா கல்லு தான் இருக்கும். யூ cannot see even a single fragment of sand. ஏன்னா அப்படியே பார்க்க முடியாது. கம்ப்ளீட்லி ஸ்டோனி. ஸோ அந்த மாதிரியான ஸ்டோனி டெசர்ட். ஸோ சாண்டி டெசர்ட் ஸ்டோனி டெசர்ட் அப்படின்னு நம்ம ஸ்பிளிட் அப் பண்ணுவோம். So these deserts are, if you even going to Saudi Arabian desert, and it is a desert, but it is endowed with a rich amount of natural oil and gas. Am I right or not? ஏன்னா சும்மா சவுதி அரேபியான்னு நம்ம சொல்றோம், ஈரான்னு சொல்றோம். ஈரான் இஸ் த கண்ட்ரி விச் இஸ் ஹேவிங் ரிச்சஸ்ட் ரிசர்வ்ஸ் ஆஃப் நேச்சுரல் கேஸ் ஹைட்ரேட்ஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். சவுதி அரேபியா இஸ் த ரிச்சஸ்ட் நேஷன் விச் இஸ் ஹேவிங் highest reserves of oil in the world, oil reserves, oil pool, oil reserves in the world அப்படின்னு சொல்றோம். ஸோ அவ்வளோ ஆயிலும் அவ்வளோ நேச்சுரல் கேஸும் இருக்குதுங்க இந்த டெசர்ட்ல தாங்க இருக்குது. சரிங்களா? ஸோ இது ஒன்று. அதே மாதிரி ஸோ டெசர்ட்ஸ் ஆர் சம்டைம்ஸ் ஆக்குபைடு வித் காப்பர் ஓர். ஏன்னா காப்பர் ஓர், காப்பரோட ஓர் என்ன? what is the name of the copper ore? என்ன காப்பரோட ஓர் என்ன? ஏன்னா there's such a copper, என்ன copper capital of the world. what do you know about the copper capital of the world? எந்த பிளேஸை நீங்க வந்து காப்பர் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்றீங்க? ஸோ தட் காப்பர் கேபிட்டல் லொக்கேட்டட் இன் அடகாமா. அடகாமால தான் அந்த பிளேஸ் இருக்கு. யூ நோ காப்பர் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு தெரியுமா? காப்பர் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு தெரியுமா? எங்க இருக்குன்னு கேக்குறான்ப்பா. என்ன வசந்த்? காப்பர் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு என்ன? சிக்கிக்க மாட்டா கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன சிக்கிக்க மாட்டா? ஸோ நம்ம தமிழ் லாங்குவேஜில் சொன்னோம்னா அது வேற மாதிரி போயிடும். சரிங்களா? சிக்கிக்க மாட்டா. ஸோ இதுதான் சிக்கிக்க மாட்டா. காப்பர் மைன் அண்டஃபகஸ்டா, அண்டஃபகஸ்டா. இக்கிக், இக்கிக், இக்கிக். ஸோ இதெல்லாமே காப்பர் மைன்ஸ் தட் கேன் பி ஃபவுண்ட் ஓவர் அடகாமா டெசர்ட்ஸ். அடகாமா டெசர்ட்ல இருக்கக்கூடிய காப்பர் அதான் எழுதி போடுறேன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிக்கிக்க மாட்டாயே தெரியலையா என்ன? பிளரா இருக்கா என்ன? ஸோ இது மாதிரி காப்பர் என்ன கேன் பி ஃபவுண்ட் ஈவன் இஃப் யூ கோயிங் டு. இப்போ நார்த் அமெரிக்கா, நீங்க அப்படியே அட்லஸ்ல நார்த் அமெரிக்கா போய் பாருங்க, அரிசோனா டெசர்ட் இருக்கும். அரிசோனா என்ன 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 மினரல்ஸ் இருக்கு அரிசோனால? சுடர்வெளி என்ன மினரல்ஸ் இருக்கு? சுடர்வெளி, சங்கமேஷ். வாட் மினரல்ஸ் would you acquire out of Arizona desert? What mineral that can be acquired out of the hot desert found in Mexico? Copper. Very good. மெக்சிகோ டெசர்ட்ல என்ன மினரல் இருக்கு? என்ன எடுக்கிறாங்க? வேர்ல்டுலே லார்ஜஸ்ட் சில்வர் மைன். வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சில்வர் மைன். what is the name? சில்வர் மாலும். சில்வர்னா எவர் சில்வர் அப்படி போயிடாதுங்க. நம்ம சில்வர் கொலுசு எல்லாம் போடுறீங்க இல்லையா, சில்வர், அந்த சில்வருங்க. நான் ஐம் டாக்கிங் அபவுட் தட் சில்வர். அர்ஜென்டைன் என்ன? அர்ஜென்டைட். So largest silver mine, where it is located?
எங்க இருக்கு? எங்க இருக்கு? சிஹுஹுவா இன் மெக்சிகோ. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏதோ ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ், ஜெர்மன் லாங்குவேஜ் படித்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வழி இல்லைல்ல. ஏன்னா சிஹுவா அப்படின்னா ஸோ நம்மளை பார்த்தா கொஞ்சம் பைத்தியக்கார மாதிரியும் சொல்லுவாங்க. ஸோ ரைட்டுங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் என்ன சிகுவாங்க. ஸோ லார்ஜஸ்ட் சில்வர் மைன் இன் த வேர்ல்டுங்க. ஸோ லொக்கேட்டட் இன் மெக்சிகோ. சரிங்களா? தட் இஸ் லொக்கேட்டட் இன் த ஹாட் டெசர்ட். ஏன்னா கோர் பார்ட் ஆஃப் த ஹாட் டெசர்ட் அங்கே தாங்க இருக்குது. ஏன்னா அரிசோனா, நான் சொன்னேன் இல்லையா, அரிசோனாவில் காப்பர் மைன் இருக்குதுங்க. காப்பர் மைன் இருக்குது, சில்வர் மைன் இருக்குது. ஏன்னா அது எல்லாமே இந்த அரிசோனா டெசர்ட்டில் இருக்குது. பார்த்துக்கோங்க. கலிஃபோர்னியன் டெசர்ட், அந்த டெசர்ட்டோட ஷோர் லைன், கலிஃபோர்னியன் டெசர்ட், கலிஃபோர்னியன் வேலி, என்ன ஆல் ரிச் இன் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஏன்னா இதுதான் தெரியணும். டெசர்ட்னு சும்மா டெசர்ட் தானே விட்டுறாதுங்க. டெசர்ட்ல வாட் ரிசோர்ஸ் வெல்த், இது அப்படியே மெயின்ஸ்ல ஜிஎஸ்ல கேட்டிருக்காங்க. ஏன்னா ரிசோர்ஸ் வெல்த் தட் கேன் பி ஃபவுண்ட் இன் த ஹாட் டெசர்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு கேட்டிருக்காங்க. ஏன்னா ரிசோர்ஸ் வெல்த் தட் கேன் பி ஃபவுண்ட் இன் த ஆர்டிக் ரீஜன் ஆஃப் த வேர்ல்டு. ஆர்டிக் ரீஜன்ல என்ன ரிசோர்ஸ் வெல்த் இருக்கு? What feasibility of agriculture that can be found in the Arctic regions of the world? இப்படிதான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்கலாம். சரிங்களா? ஸோ அரிசோனா இது சொல்லிட்டோம். ஸோ இதே போல where else you can find the hot deserts? சஹாரா இன் ஆப்பிரிக்கா. அப்படியே அட்லஸை பார்த்துட்டே வரேங்க. சஹாரால என்ன கிடைக்குது? what resources would you acquire out of Sahara? என்ன கிடைக்குது சஹாரா போனா? சஹாராவோட கோஸ்டல் மார்ஜின் என்ன? ஸோ மொராக்கோ, மௌரிதானியா, சீராலியோன், லைபீரியா, என்ன இருக்கு சஹாராவோட மார்ஜின்ல? மொராக்கோ மைக்காவா இருக்கு. சஹாரா, மொராக்கோ, பெட்ரோலியம். சஹாரா இன்டீரியர்ல பெட்ரோலியம் இருக்கு. இன்டீரியர்ல ஆயில் இருக்கு. ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் இருக்கு. சரிங்களா? லிபியா, அல்ஜீரியா, அதனோட இன்டீரியர் பார்ட்ல எல்லாம் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் இருக்கு. மார்ஜின்ல மொராக்கோ, மௌரிதானியா எல்லாம் வாட் கேன் பி ஃபவுண்ட்? ராக் பாஸ்பேட் இருக்குங்க. இருக்கு. சரிங்களா? இதை சொல்லுங்க. ரைட்டுங்களா? ஸோ அதே போல ஸோ கோயிங் டு அரேபியா, ஏன்னா சவுதி அரேபியா ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதே போல when you go into hot deserts of ஆஸ்திரேலியாவோட ஹாட் டெசர்ட்ல என்னங்க இருக்கு? என்ன இருக்கு? இங்க வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா. இதுதான் கிரேட் சாண்டி டெசர்ட், சிம்சன் டெசர்ட், ஜிப்சன் டெசர்ட், எல்லா டெசர்ட்டும் அங்கே தான் இருக்கு. ஸோ எவ்வளோ டெசர்ட் தாங்க. ஆஸ்திரேலியன் அவுட் பேக் அப்படின்னு எல்லாம் டெசர்ட். ஏன்னா கால்கூர்லி, கூல்கார்டை, என்ன 2 சிட்டி படிச்சிருக்கீங்களா இல்லையா? கால்கூர்லி, இதுல கொஞ்சம் பேர் லெஃப்ட் அவுட் ஆயிடுவாங்க. கால்கூர்லி, கூல்கார்டை. ஏன்னா ஆஸ்திரேலியா போனா இங்க கண்டிப்பா போயே ஆகணும். ஏன்னா போய் அப்படியே கோல்டு வந்து உங்களை சலிக்க விடுவாங்க. ஏன்னா அலோவ் பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல தான் உள்ளே விட மாட்டாங்க. அங்க அப்படி கிடையாது. யூ கேன் ஏன்னா அப்படியே சீவ் த கோல்டு டஸ்ட். ஏன்னா அந்த சாண்டில் இருக்கும். ஏன்னா அதை நீங்க அப்படியே சீவ் பண்ணலாம். ஸோ கால்கூர்லி, கூல்கார்டை, ஏன்னா தீஸ் டெசர்ட்ல கோர் ஆஃப் த டெசர்ட்ல இருக்கக்கூடிய ட்வின் சிட்டிஸ்ங்க. ஸோ சிட்டிஸ் தட் ஹேட் எமர்ஜ்டு பிகாஸ் ஆஃப் கோல்டு ரஷ்.
அந்த வேர்டு முக்கியம். ஏன்னா கோல்டு ரஷ் அப்படின்னு. ஸோ அதை இங்கே பார்க்கலாங்க. ஸோ இங்கே ஹேமர்ஷ்லி மவுண்டைன், ஏன்னா ஹேமர்ஷ்லி ரேஞ்ச் ரிச் இன் அயன் ஓர். நிறைய ஓர் இருக்கு. ஏன்னா மவுண்ட் கோல்ஸ்வர்த்தி, மவுண்ட் வேல்பேக், மவுண்ட் டாம் பிரைஸ், ஏன்னா ஆல் ரிச் இன் அயன் ஓர் அப்படின்னு. ஸோ அதை மாதிரியான resource distribution and it can be found all over the globe, especially in hot deserts of the world. You know, Chilean desert or அட்டகாமால ஒரு மினரல் நம்ம சொல்லாம விட்டுட்டோம், அட்டகாமா என்ன. ஸோ யூனோ what do you mean chili salt peter? And which salt is called chili salt peter? எதை சால்ட் பீட்டர் ஆர் சில்லி சால்ட் பீட்டர்னு எந்த சால்ட்டை நீங்க சொல்றீங்க, எந்த காம்பவுண்டை நீங்க சொல்றீங்க சொல்லுங்க. That is found in Atacama desert in the form of caliche sand. ஏன்னா அது இந்த அட்டகாமா டெசர்ட்ல that is found in the form of caliche sand. அப்படியே இந்த கூழாங்கல் இருக்கு இல்லையா, நம்ம ஊர்ல கூழாங்கல், பெபிள், கோபிள் பாப்பீங்க இல்லையா, நம்ம வீட்டுல மணல் சலிச்சுக்கிட்டு கல்லு கிராவல் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஷேப்ல இருக்கக்கூடிய சாண்ட், என்ன அதை தான் what we call caliche sand அப்படின்னு ஹாட் டெசர்ட்ல. that is nothing but chili salt peter, சோடியம் நைட்ரேட். ஏன்னா sodium nitrateங்க. So from which you can extract, you can manufacture explosives. ஏன்னா வெட்டி மருந்தெல்லாம் இதுல இருந்து தயாரிக்கலாங்க சில்லி சால்ட் பீட்டர்ல, சரிங்களா. So that is found, Indian salt peter is found in Thar desert. What do you mean Indian salt peter? எதங்க இந்தியன் சால்ட் பீட்டர் அப்படின்னு சொல்றோம், எதை சொல்றோம்? இந்தியன் சால்ட் பீட்டர், சில்லி சால்ட் பீட்டர் சோடியம் நைட்ரேட். அப்போ இந்தியன் சால்ட் பீட்டர் பொட்டாசியம் நைட்ரேட், ரிச்லி ஃபவுண்ட் இன் தார்ல இருக்கு, சரிங்களா. ஸோ இதை மாதிரி டெசர்ட்ஸ் ஆர் ஹேவிங் என்ன மினராலஜிக்கல் வெல்த் ரிச்லி, என்ன இம்மென்ஸ்லி நிறைய இருக்குங்க. ஸோ இதை எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணலாம். ஸோ இதே போல ஸோ ஹவ் த பாப்புலேஷன், எந்த மாதிரி ட்ரைபு அந்த டெசர்ட்ஸில், each individual tribes are inhabited by ethnic people, or tribes. எங்கெங்க என்னென்ன ட்ரைபு வாழ்றாங்க, அவங்க ஹட்ஸு, அவங்க எக்கானமிக் ஆக்டிவிட்டி என்ன, ஏன்னா அவங்களோட செட்டில்மெண்ட் என்ன, ஏன்னா ஸோ இதை பார்க்கணும். அடுத்து என்ன இன்னைக்கு வேற என்ன, ஸோ இதை மாதிரி ஆஸ்பெக்டில் இதை நீங்கள் ஸ்டடி பண்ணணும். இதே போல் கோல்டு டெசர்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு என்ன கேன் பி ஃபவுண்ட். ஸோ இதுதாங்க. ஸோ இந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் புக்கை கொஞ்சம் கோத்ரூ பண்ணி பாருங்கள், ஜிசிலியாங்க எனி நீங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்கள், ஓரளவுக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும், சரிங்களா. ஸோ வென் யூ கோயிங் டு ஏன்னா இப்போ வென் யூ கோயிங் டு ஆஸ்திரேலியா, என்ன இந்த ஆஸ்திரேலியா போகிறீங்கன்னா இங்கேக்கு வாழக்கூடிய ட்ரைப்ஸ் யார், ஏன்னா யார் இங்கே வாழ்கிறாங்க, இங்கே வாழக்கூடிய அந்த எத்னிக் ட்ரைப்ஸோட பேர் என்ன சொல்ல முடியுமா? இதே போல் ஆப்பிரிக்காவில் கலஹாரியில் வாழக்கூடியவங்க, அவங்கள வச்சு நீங்கள் சினிமாவே பார்த்துருப்பீங்க. கலஹாரி டெசர்ட்டில் வாழக்கூடிய ட்ரைப்ஸு ஏன்னா புஷ்மேன், ஏன்னா இங்கேக்கு பிந்திபு ஆர் அபோர்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதே போல் சஹாரா, தூரக்ஸ் அண்ட் ஃபுலானிஸ், ஏன்னா பெடாயின்ஸ் ஆஃப் சவுதி அரேபியா. ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு டெசர்ட் என்ன இல்லையோ யூ கேன் ஃபைண்ட் அங்கேக்கான எத்தனிக் பீப்புள் ஆர் inhabiting in such a scorching climate, so such a hardy climate, ரைட்டுங்களா. ஸோ ஏதாவது இதில் டவுட் இருக்கா? ஸோ எனி டவுட், டு யூ ஹாவ் எனி டவுட்ஸ் இன் திஸ் செக்மெண்ட்? இந்த டிஸ்கஷனில் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இதை நீங்கள் ஜிசிலியாங்கில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள டாப்பிக்கும் பாருங்கள். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் இன் த நெக்ஸ்ட் செஷன் யூ கேன் ஆஸ்க் மீ. ஏன்னா அடுத்த செஷனில் நீங்கள் கேளுங்க. ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் இப்போ கேளுங்க. ஏன்னா ஐ வில் கிவ் யூ 1 minute ஆஃப் டைம், 1 minute தரேன். ஏன்னா ரொம்ப டைம் ஆகி போச்சு, ரைட்டுங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நமக்கு 11 to 1 ஏன்னா நம்ம ஒரு செஷன் ப்ரிலிமினரிக்கான ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் நம்ம ஆரம்பிக்கிறோம், சரிங்களா. ஸோ அந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட
69 செஷன்ஸ் வரும் இன்க்ளூடிங் டெஸ்ட்டோட சேர்த்து. சரிங்களா? ஸோ எவ்ரிடே டெஸ்ட் இஸ் தேர். ஏன்னா எவ்ரிடே டெஸ்ட்டும் இருக்குது. கிட்டத்தட்ட அதுவே ஒரு 60 டெஸ்ட் வரும். ஸோ அதை தாண்டி சம் 11 டெஸ்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் இருக்குது, செக்ஷனல் டெஸ்ட் அண்டு டெய்லி கிளாஸஸ் இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ அது வந்து பீப்புள் தோஸ் ஹூ ஆர் சீரியஸ்லி ப்ரிப்பேரிங் ஃபார் திஸ் ஃபோர்த் கம்மிங் ப்ரிலிம். ஏன்னா இந்த 2021 ப்ரிலிமை ரொம்ப சீரியஸாக பண்ணுறாங்க அசோசியேட் வித் திஸ் கிளாஸ் ரூம் செஷன். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 2 hours தான், 2.5 hours ஆகும். ½ an hour டெஸ்ட்டு, 2 hours ஆஃப் கிளாஸ் ரூம் செஷன். ஸோ இதை ரெகுலராக இருக்கும் எக்ஸப்ட் சண்டேயை தவிர. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பிளான் இருக்குது. ஸோ அந்த செஷன் வந்து நாளைக்கு ஆரம்பிக்குது. ஏன்னா 7th 11 o'clock நம்ம ஆரம்பிக்கிறோம். கிட்டத்தட்ட 1:30 நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி செஷன் இருக்குது, பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பீப்புள் தோஸ் ஹூ ஆர் ரியலி ப்ரிப்பேரிங் ஃபார் ப்ரிலிம்ஸ் 2021 இல்லை ப்ரிலிமினரி 2022க்கு அப்பியர் ஆனவங்க கூட ஸோ இதில் ஜாயின் பண்ணி நீங்கள் அக்வயர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் கோ த்ரூ பண்ணுறப்போ உங்களுக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுன்ற ஒரு தூண்டுதல், ஒரு உந்துதல் கண்டிப்பாக கிடைக்கும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இட் வுட் பி ஸோ யூஸ்ஃபுல் செஷன். So people those who are seriously preparing for the exam forthcoming 2021 or 22 exam can associate with this session and enjoy the benefits. சரியா? So see you friends, we will meet in the next session. அடுத்த செஷன் நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். So we will meet, right? Bye, see you, good night. Good night, Puhal, good night.